This video sponsored by BuyMood eShopping. இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். இங்கே என்ன கிடைக்கும்னா வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா விண்வெளி பயணம், விண்வெளி வீரர்கள், இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி. ஏன்னா இப்போ சமீப காலமாக ரொம்ப பேசப்படக்கூடிய இந்த ஒரு 2-3 நாளில் ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டது சுனிதா வில்லியம்ஸ். விண்வெளியில் இருக்கவங்க, அதாவது இங்கேருந்து போகிறவங்க குளிக்கிறது, சாப்பிட்றது, இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட அங்கே வந்து ஜீரோ கிராவிட்டி, அதாவது பூஜ்ஜிய ஈர்ப்பு விசை சூழலில் மிதப்பது. ஓகேங்களா? அந்த விண்வெளி நிலையம் அதாவது 1998 கட்டமைக்கப்பட்டது. இது வந்து 109 மீட்டர் நீளம், 356 அடின்னு சொல்லுவாங்க. ஒரு கால்பந்தாட்ட மைதான அளவுக்கு இருக்கும். இது பூமியிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைக்கப்பட்டிருக்குது. இது வந்து அதாவது மணிக்கு 17,500 மைல் வேகத்தில் பயணிக்கிறது. 90 நிமிஷங்களுக்கு ஒரு டைம் என்ற கணக்கில் ஒரு நாளைக்கு வந்து சராசரியாக பூமியை 16 முறை சுற்றுகிறது. இங்கே உள்ள, அதாவது இங்கேருந்து பூமியிலேருந்து விண்வெளிக்கு போய் அந்த ஃபேஸில் தங்குறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, அவங்களோட எலும்போட அடர்த்தி வந்து 1 or 2%, அதாவது பூமியை விட அதிகமாக இழக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க பழையபடி பூமிக்கு வந்தாலும் கூட அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு, அந்த எலும்போட அடர்த்தியை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஆண்டு காலம், 4 வருஷம் ஆகுமா. அங்கே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா சத்தான ஆகாரம், அதாவது சாப்பாடு முறைகள் எப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 300 வகையான சாப்பாடு அவங்களுக்கு வழங்கப்படுது. அது எல்லாமே நீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சப்பட்ட ஒரு உணவு. அதில் உள்ள நீர்லாம் எடுத்துருவாங்க. ஏன்னா இங்கேருந்து கொண்டு போகிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக அதை அங்கே கொண்டு போயிட்டு வந்து ஹீட் பண்ணியோ அல்லது கூல் பண்ணியோ சாப்பிடுவாங்க. இதில் வந்து தேநீர், காஃபி, ஆரஞ்சு, ஓட்ஸு இந்த மாதிரி, அப்புறம் வந்து நட்ஸு, பிஸ்கட்டு, ஆப்பிள், வாழைப்பழம் இதெல்லாம் அப்படியே சாப்பிட்ற மாதிரி. இதில் வந்து அந்த ரெஸ்ட் ரூம் போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னா அங்கே வந்து வாட்டர் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வேக்கம் கிளீனர் மாதிரி தான் அது எல்லாமே வந்து அப்படியே உறிஞ்சக்கூடிய வகையில் தான் இருக்கும். இதை எப்போ டிஸ்போஸ் பண்ணுவாங்கன்னா, ரிட்டன் பூமிக்கு வரும்போது, பூமியில் உள்ள வளிமண்டலத்தில் போகும்போது அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அதில் உள்ள யூரினில் என்ன பண்ணுவாங்கன்னா, பழையபடி அதை சுத்திகரித்து குடிநீராக யூஸ் பண்ணிக்குவாங்க, வாட்டராக யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ரொம்ப அங்கே உள்ள தூங்குறதுக்கெலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சிரமமாக இருக்கும். தூங்குறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி அவங்களுக்குன்ட்டு அதை உருவாக்கி அதில் தான் தூங்குவாங்க, ஒரு லாக் மாதிரி பண்ணிவிட்டு. ஏன்னா மிதந்துக்கிட்டே இருக்கும், அவங்க தூங்குறப்ப எங்கேயாச்சும் அடிபட்டுறக்கூடாதுன்றதுக்காக. இது போக குளிக்க கொள்ளன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஈரமான துண்டு தான், சோப்பு போட்டு அந்த மாதிரி ஒரு அவங்களுக்குன்னு தயாரித்த இந்த ஈரப்பதம் உள்ள துண்டத்தை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. என்ன, இவங்க ஒரு நாளைக்கு வந்து 16 டைம் வந்து சூரிய அஸ்தமனத்தை பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம். இந்த மாதிரி தகவல்லாம் எங்கே கிடச்சிது அப்படின்னா, பிபிசி நியூஸ்க்கு வந்து இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் சிவன் சாரை வந்து அவங்க தான் இந்த மாதிரி தகவல்லாம் நம்மளுக்கு ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, ஈஸியாக புரிகிற மாதிரி. அப்புறமா அங்கே உள்ள ட்ரெஸ்ஸு ரொம்ப இறைச்சலாக இருக்கும். அங்கே உள்ள மோட்டார் அது இதுன்ட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. நிறைய விஷயங்கள் இனிமேல் தெரிஞ்சுக்கலாம்.